Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we come before you believing that you are in the midst of us. பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்தின் நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். As we start to pray, and we believe that you are at work in the midst of us. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நீர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறீர். And so, Lord, I pray you continue to speak, release your truth in the midst of us. ஆகவே உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். In the name of Jesus, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. This morning, I would like to share with you. The title of the message is very simple. It's time for you to pray now. இந்த காலவேளையிலே எளிமையான ஒரு தலைப்பின் அடிப்படையிலே நான் என்னுடைய செய்தி கொடுக்க விரும்புகிறேன். அந்த தலைப்பு என்னவென்றால், ஜெபிப்பதற்கு இதுவே ஏற்ற சமயமாக இருக்கிறது. If the moment we pray, it is the moment where we start to war in the spiritual realm. நாம் எப்போதெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போது ஆவிக்குரிய விதத்திலே ஒரு யுத்த களத்தில் இருந்து நாம் போராடுகிறவர்களை போல காணப்படுகிறோம். And you know, sometimes we might even think that when we pray, we don't see any result. அன்றைக்கு நேரத்தில் நாம் ஜெபிக்கும் போது எந்த பதிலும் எனக்கு காணப்படவில்லையே, எனக்கு கொடுக்கப்படவில்லையே என்று அப்படியே நாம் நினைக்கிறோம். But in the spiritual realm, it's not true. When we pray, something really, truly happens. ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் அப்படி அல்ல. நாம் ஆவிக்குரிய விதத்தில் ஜெபிக்கும் போது காரியங்கள் மாறுபாட்டாக காணப்படுகிறது. So I would like to share with you touching the issue of 4 nations. இன்றைக்கு 4 விதமான தேசங்களை குறித்து நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். So the first nation I want to really address, first one, it is the nation of China. முதலாவது இந்த சைனா தேசத்தை குறித்து நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். Count on the statistics. Actually, before year 1949, there's only 4 million Christians. அதாவது ஒரு கணக்கெடுப்பின்படி நான் பார்க்கும்போது 1949 ஆண்டுக்கு முன்பாக வெறும் 4 மில்லியன், அதாவது 40 லட்சம் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். In comparison with the whole population of China, 4 million is very little, very little. அதாவது சீனாவினுடைய அந்த மக்கள் தொகையோடு இதை நாம் குறிப்பிட்டு பார்க்கும்போது 40 லட்சம் என்பது மிகவும் குறுகிய ஒரு மக்கள் தொகையை தான் எண்ணிக்கையிலே காணப்படுகிறது. Under the fierce persecution of Chinese communists, and the people raise up and pray every day. ஒவ்வொரு நாளும் இந்த சீனா தேசத்திலே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற தீங்கு உபத்திரவங்களின் வாயிலாக தினந்தோறும் இந்த சீன கிறிஸ்தவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். And when it comes to year 2000s, the Christian population has grown to 50 million. 2000 ஆண்டிலே இந்த கிறிஸ்தவர்களுடைய மக்கள் தொகையானது சுமார் 50 மில்லியனாக, அதாவது 5 கோடிக்கு உயர்த்தப்பட்டது சீனா தேசத்திலே. And they predicted when it comes to year 2050, is going to be 100 millions Christian. அதாவது இப்படியாக அவர்கள் ஒரு கணக்கெடுப்பிலே அவர்கள் எதிர்பார்த்து சொல்லுகிறார்கள், 2050 ஆண்டிலே சீன தேசத்திலே கிறிஸ்தவர்களுடைய மக்கள் தொகை சுமார் 10 கோடியாக மாறிவிடும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். If you see on the graph, you might think that it is a steady growth.
இந்த இந்த வரைபடத்தில் இருக்கிற அந்த கணக்கெடுப்பின்படி பார்க்கும்போது அந்த எல்லா எண்ணிக்கையும் அங்கு உயர்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். But the picture, this graph doesn't show you the true story. ஆனால் இந்த வரைபடத்திலே பார்க்கும்போது உண்மையான அங்கு நடக்கிற விஷயம் என்ன என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. You see, before that, you must understand when the time when in the 1950s and in among the Christians in China, they have a word they call 5 o'clock in the morning in China. அதாவது 1950வது ஆண்டுகளிலே சீனாவிலே ஒரு வழக்க சொல் இப்படியாக காணப்பட்டது. அவர்கள் இப்படியாக சொல்வார்கள், சீன தேசத்திலே காலை 5 மணி என்று சொல்வார்கள். Every morning at 5 o'clock, everywhere in the farm, everywhere in the village, everywhere in every places of China, they will wake up and they will start to pray for the revival of China. ஒவ்வொரு நாள் காலை 5 மணிக்கு அவர்கள் வயல்வெளியில் இருந்தாலும், விவசாய நிலத்தில் இருந்தாலும், கிராமத்தில் இருந்தாலும், எங்கிருந்தாலும் அந்த சீன தேசத்தின் எழுப்புதலுக்காக அவர்கள் காலை 5 மணிக்கு எழும்பி ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். Today, even I heard that many Chinese, the leaders are repenting because they have not prayed the 5 o'clock morning's prayer anymore. அதாவது இந்த காலை 5 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிற ஜெபம் இப்போது நடைபெறவில்லை என்ற மன துக்கத்தோடு சீன தேசத்தின் அந்த கிறிஸ்தவ தலைவர்கள் இப்போது மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கிறார்கள். மறுபடியும் அந்த எழுப்புதலின் ஜெபம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று. You see, you might look at the graph, you might think that is good, but let me analyze for you. பாருங்க, இந்த வரைபடத்தை பார்க்கும்போது அது நல்ல வளர்ச்சி இருக்கிறது, நன்றாக இருக்கிறது என்பது போல தான் தெரிகிறது. ஆனால் இதை குறித்து இன்னும் ஆராய்ந்து அறிந்து விளக்கங்களை உங்களுக்கு கொடுக்க நான் விரும்புகிறேன். Let's say 4 million Christians, how to get into this 50 million in 50 years, they need to times 12.5. Only that they can get into 50 millions. அதாவது இந்த 40 லட்சம் கிறிஸ்தவர்கள் 5 கோடியாக மாறும்போது 50க்குள்ளாக இந்த 5 கோடியாக மாறும்போது இந்த 1949 2000 ஆண்டுகளுக்குள்ளாக அது எப்படி வந்தது என்றால், அது கணக்கெடுப்பின்படி 12.5 நாம் பெருக்கும்போது. Or another way to say it is, in 50 years they have grown 12.5 times. அதாவது இன்னொரு விதத்திலே சொல்ல வேண்டுமானால் 50 வருடத்திலே அவர்களுடைய வளர்ச்சியின் சதவீதமானது 12.5% வளர்ச்சி அடைந்துள்ளார்கள். Or let us put in the other way around. If let's say 4 million Christians win one soul. அதாவது இன்னொரு விதத்தில் நாம் பார்க்கும்போது 40 லட்சம் கிறிஸ்தவர்கள் ஒரு ஆத்மாவை அவர்கள் சம்பாதிக்கும் போது, meaning that every Christians among these 4 million win one soul, they will grow unto 8 million. அதாவது இந்த 40 லட்சம் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆத்மாவை கர்த்தருக்குள்ளாக ஆயத்தப்படுத்தும் போது அவர்கள் சுமார் 80 லட்சம் கிறிஸ்தவர்கள் அங்கு உருவாகி விடுவார்கள். Then the 8 become 16, the 16 become 32, and 32, if let's say they win half of the soul, 2% win one soul, they will get up to 50 million. பாருங்க, இதை நீங்கள் இப்படியாக பெருக்கி பார்க்கும்போது 80 லட்சம் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆத்மாவை சந்திக்கும் போது அங்கு 16 மில்லியனாய் மாறிவிடுவார்கள். அந்த 16 மில்லியனாய் இருக்கிற அந்த கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களை சம்பாதிக்கும் போது அங்க 32 மில்லியன், அதாவது 3 கோடி கிறிஸ்தவர்கள் உருவாகி விடுவார்கள். Meaning that in 50 years, every Christians, as long they come to Christ, they will start to bring one soul, and half soul. Then multiply by 3.5 times, they have reaches 50 million. அதாவது இவர்கள் இந்த 5 கோடி கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆத்மாவை சம்பாதிக்கும் போது இப்படியாக நாம் அதை பெருக்கி பார்க்கும்போது இப்படிப்பட்டதான 5 கோடி கிறிஸ்தவர்கள் உருவாகி விடுவார்கள் என்ற கணக்கெடுப்பின்படி இந்த 50 வருஷத்திலே இது நடைபெறும் என்ற ஒரு கணக்கெடுப்பின்படி சொல்லுகிறார்கள். But start from 2000. Do you know what's the figures? In 2000s,
when they have already 50 million Christians, but all they do is just take 50 years. They took 50 years just to win, everyone win one soul, and they grow to 100 million. பாருங்க, ஆனால் 2000 ஆண்டில வந்த பிறகு இந்த 5 கோடி கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தும்போது அவர்கள் இந்த 100 மில்லியன் கிறிஸ்தவர்களாய் அங்கு மாறிவிடுவார்கள். அதாவது 10 கோடி கிறிஸ்தவர்கள் உருவாகி விடுவார்கள். So by looking of the how they grow, you have realized that in the last 50 years they have 12.5 times of growth, but now they only have 2 times of growth. It means 100% of growth only. பாருங்க, 50 வருடங்களுக்கு முன்பாக பார்க்கும்போது வெறும் 12.5% அங்கு உயர்வு காணப்பட்டது. ஆனால் இந்த 2000 ஆண்டிலிருந்து கணக்கெடுக்க பார்க்கும்போது அந்த குறைவான பெருக்கம்தான் அங்கு உருவாக்கி இருக்கிறது. கடந்த 50 ஆண்டை காட்டிலும் இந்த வருகிற 50 ஆண்டில அவர்கள் குறைவான ஆத்துமாக்களை சம்பாதித்திருக்கிறார்கள். That means that the 5 o'clock morning prayer that used to be the powerhouse for the whole China now has failed to give them the strength to continue this next journey. அதாவது கடந்த 50 ஆண்டுகள காலை 5 மணிக்கு எழும்பி ஜெபித்த அந்த ஜெபமானது இன்னும் வருகிற 50 ஆண்டுகளிலே அவர்கள் போகிற அந்த பிரயாணத்திற்கான பலனை அவர்களுக்கு இப்போது கொடுத்திருக்கிறது. The church become modernized. They are no more in the village. They move into city, and the young people slowly and not coming for prayer. The old people stop praying. Many people are not praying anymore in the morning, and causing the growth go down by a very different way. ஆனால் இப்போது கிராமங்களிலே சபைகள் நடைபெறுவதில்லை. எல்லா கலாச்சார மாற்றத்தின் நிமித்தம் எல்லா பட்டணங்களுக்கு வந்து விடுகிறார்கள். ஆனால் கடந்த ஆண்டுகளிலே ஜெபித்தது போல வாலிபர்கள் இப்போது ஜெபிப்பது கிடையாது. ஆகவே கிறிஸ்தவர்களுடைய வளர்ச்சி குறைப்பட்டுள்ளது சீனா தேசத்திலே. The second nations that I want to mention is South Korea. இரண்டாவது தேசமாகிய இந்த சவுத் கொரியாவை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். They are very famous with Prayer Mountain. அவர்கள் அந்த ஜெபமலை என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு காரியமாய் சவுத் கொரியாவிலே காணப்படுகிறது. Do you know that during the Second World War, when they separate from the North Korea and the South Korea, அதாவது இரண்டாவது உலக போரில் சவுத் கொரியா நார்த் கொரியாவாக அவர்கள் பிரிக்கப்பட்ட போது, in fact, they are living in a very extreme poverty. அவர்களுடைய அந்த கால சூழ்நிலை பார்க்கும்போது மிகவும் ஏழ்மையான நிலைமையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். The North Korea, actually they have all the resources, the mineral, the mines and everything they have. ஆனால் இந்த தென்கொரியா வடகொரியா என்று பார்க்கும்போது வடகொரியாவிலே தான் அதிகமான இந்த தாதுக்களும் நல்ல வளர்ச்சி கொடுக்கிறதான ஆசீர்வாதங்களும் அங்கு வடகொரியாவிலே தான் இருந்தது. South Korea have nothing. It's a barren ground. ஆனால் தென்கொரியாவின் நிலைமைகளை நான் பார்க்கும்போது அது வளர்ச்சி அடையாத ஒரு பலன் கூடாத பூமியை போலதான் அந்த தேசம் அப்போது காணப்பட்டது. But nevertheless, when they pray relentlessly, they have even mobilized the people to pray. They are not only 5 o'clock morning prayer. They are being praying all day, all night. They are being praying all the time. ஆனால் நிலைமைகள் மாற ஆரம்பித்தது. அவர்கள் காலை 5 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, காலை மாலை ராத்திரி என்று தொடர்ந்து ஜெபிக்கிற அந்த ஜெப காரியங்கள் அங்கு உருவாக்கப்பட்டது தென்கொரியாவிலே. Do you know that from a very poor situation, now you see what's the difference between North Korea and South Korea? பாருங்க, அந்த மிகவும் ஏழ்மையான நிலைமையில இருந்த தென்கொரியாவினுடைய சூழ்நிலை இப்போது மாற ஆரம்பித்தது. இப்போது தென்கொரியாவுக்கும் வடகொரியாவும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த சூழ்நிலை எப்படியாக மாறி இருக்கிறது என்றால், and that is the result of relentless prayer, the prayer that's day and night cry out to the Lord. பாருங்க, இந்த பெருத்த அளவின் மாற்றம் தென்கொரியாவில் எப்படி வந்தது என்றால், ராத்திரி பகல் என்று பாராமல் அவர்கள் அல்லும் பகலும் ஓயாமல் ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களாய் காணப்பட்டார்கள். But do you know something really happens when Korea was so advanced, so modern, and slowly some things come in like K-pop. They are singing, the young people was drawn
by all this modern singing. பாருங்க, இப்படியான அந்த நவநாகரிக வளர்ச்சி அடைந்த போது அந்த கொரியா தேசத்துல K-pop என்கிறதான அந்த இசை காரியங்கள் மிகவும் பிரசித்தி பெற்று வாலிபர்கள் அதன் மூலமாக மிகவும் ஈர்க்கப்பட்டார்கள். And this is not said by me. This is the prayer missionaries that have made the analyze why Korea left only 2% of youth in the church. அதாவது இது நான் சொல்லவில்லை. அந்த கொரியா தேசத்தில் இருக்கிற ஜெபிக்கிறதான அந்த ஜெப வீரர்களும் தலைவர்களும் அந்த கணக்கெடுப்பிலே பார்த்தபோது கொரியாவில் வெறும் 2% வாலிபர்கள் தான் சபைக்கு வருகிறவர்களாய் காணப்பட்டார்கள். இதற்கு காரணம் என்ன என்று அவர்கள் ஆராய்ந்து அறியும்போது, Do you know that Korea even sent these groups of people, some of these people, the singers, as the representative in the United Nations? பாருங்க, இந்த K-pop என்று சொல்லுகிறதான இசைக்குழுவினரை அவர்கள் தங்களுடைய பிரதிநிதியாக இந்த குழுக்களை அமெரிக்க ஐக்கிய தேசத்திற்கும் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். There is how this society regards or give the attention or the respect to these young singers. பாருங்க, இப்படிதான் சமுதாயத்திலே இந்த இளம் வாலிபர்களுடைய அந்த இசை நிகழ்ச்சியினாலே சமுதாயத்தினர் மிகவும் ஈர்க்கப்பட்டுள்ளார்கள். And do you know, and it caused the whole church come to a point that they lost the fire. இதனுடைய தாக்கம் தான் திருச்சபையிலே அந்த அக்கினியானது குறைவுபட்டு போய் அந்த எழுப்புதல் குறைவுபட்டு போனதற்கு ஒரு காரணம் என்று அவர்கள் கண்டறிந்தார்கள். To the extent they even needs Africans intercessors to help them to light up, ignite their prayer once again. மறுபடியும் இந்த சவுத் கொரியாவில் அந்த எழுப்புதலுக்கான ஜெபங்கள் எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த ஆப்பிரிக்க தேசத்தில் இருக்கிறவர்களுடைய உதவியை நாடி ஆப்பிரிக்க தேசத்தின் மக்களும் இவர்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிறதான அந்த ஜெப காரியங்கள் இன்னும் வலுவூட்டி அவர்கள் ஆரம்பித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் தென் கொரியாவிலே. In the past, there are so little Christian population. They pray so much. கடந்த காலத்தில் அவர்களுடைய கிறிஸ்தவ சதவீதமானது மிகவும் குறைவாய் காணப்பட்டது. ஆனாலும் கூட அவர்கள் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். Now, when they grow to the extent, I heard that every 5%, 1% is Christians, the 20% of Christian population, but their prayer never grows, even getting lesser. பாருங்க, கடந்த காலத்திலே ஜெபித்தது போல இந்த காலகட்டத்திலே ஜெபம் அங்கு காணப்படவில்லை. இப்பொழுது வளர்ச்சி அதிகமாய் அடைந்தாலும் 5 நபரிலே 1 நபர் கிறிஸ்தவராய் காணப்படுகிறார். அப்படியாக 20% அங்கு கிறிஸ்தவர்களுடைய வளர்ச்சி அடைந்தாலும் கடந்த காலத்தில் இருக்கிறதான அவ்வளவுக்கு அதிகமான ஜெபம் இப்போது காணப்படவில்லை. Do you know that the church cannot hold on with this kind of situation anymore? ஏனென்றால் தொடர்ந்து சபையானது இந்த சூழ்நிலையிலே இருந்திருக்க கூடாது. Because of their past prayer, their intensity in prayer, they become a largest missionary export. I would say that they send missionary, the largest group after United States. பாருங்க, கடந்த கால அந்த பெருத்த அளவின் ஜெபத்தின் தாக்கத்தினாலே அந்த அமெரிக்க ஐக்கிய தேசத்திற்கு அதிகமான மிஷினரிகளை அனுப்பி வைத்த மிஷினரி தேசமாக தான் இந்த சவுத் கொரியா தேசமானது கருதப்படுகிறது. But when they have lost the fire, ஆனால் அவர்கள் தேவ அக்கினி அங்கு எழுந்த போது, you know, the fire torch went to Africa. அந்த அக்கினி பிழம்பானது ஆப்பிரிக்கா தேசத்திற்கு கடந்து போனது. In Africa, they have learned that they need to pray relentlessly, pay the price of prayer. ஆப்பிரிக்கா தேசத்தில் இந்த ஜெபத்திற்கான கிரயத்தை அவர்கள் செலுத்த வேண்டும் என்று அறிந்து கொண்டபடினால அல்லும் பகலும் ஓயாமல் ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். One time I went to Uganda and I came to a place called Miracle Center Cartridge. ஒரு முறை நான் யுகாண்டா தேசத்திற்கு கடந்து போன போது அங்கு மிராக்கல் சென்டர் கத்தீட்ரல் என்கிறதான அந்த கூடுகையிலே போய் நான் கலந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. And there has records for before COVID, 7 consecutive years, every night
They are all together 25,000 people gather in the front of the church to pray until dawn, means from night until daybreak. அதாவது ஒவ்வொரு நாளும் அந்த ராத்திரி வேளையில, அந்த சாயங்கால வேளையில கூடி முழு இரவும், அதாவது விடியற் காலம் வரைக்கும் சுமார் 70 வருடங்கள், மன்னிக்கும் 7 வருடங்கள் தொடர்ச்சியான இந்த இரவு ஜெபங்கள் அங்கு நடத்தப்பட்டது அந்த மிராக்கிள் சென்டர் கத்தீட்ரல் முன்பாக. Let's say not 25,000 lah. Okay, let's cut to 10%. 2,500 for every night for 7 years. Every night from 9 when the sun downs until the sun ups, they are standing there and pray. பாருங்க, 25,000 என்று வைத்துக் கொள்ள வேண்டாம். 2,500 பேர் கூடி ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் கூடி இரவு முழுவதும் விடியற்காலை வரைக்கும் தொடர்ச்சியாக அவர்கள் 7 வருடங்கள் இப்படியாக ஜெபித்தார்கள். I've been to that place. I was standing there standing before the building. It is totally possible to put 10,000 or 20,000 people because the field was so huge. பாருங்க, அந்த இடம் ஒரு 10,000க்கும் அதிகமான மக்கள் கூடுகிறதான பெரிய ஒரு இடமாய் காணப்பட்டது. அந்த கட்டிடத்துக்கு முன்பாக நான் நின்று இதை பார்த்து அங்கு நான் ஜெபித்திருக்கிற பெரிய கட்டிடம், பெரிய இடம், அநேக ஜனங்கள் வந்து ஜெபிக்கிறார்கள். And God used these pastors to impact the whole Uganda and even impact to the extent to the presidents. அதாவது இங்க இருக்கிறதான அந்த தேச உகாண்டா சபை தலைவர்களை ஆண்டவரை பயன்படுத்தி அந்த தேசத்திலே இருக்கிறதான அந்த பிரசிடென்ட்டுக்கு கூட அந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிற விதத்தில் அவரை இப்போ இந்த ஜெபம் அணுகிற விதத்தில் அந்த ஜெபங்கள் காணப்பட்டது. Now today after COVID, every Friday night the young people took up the challenge. Every Friday night they will start the worship service, they will start the prayer service from 8 o'clock until morning every Friday night. அதாவது இப்போது இந்த கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு அங்க இருக்கிற எல்லா வாலிபர்களும் ஒருமனப்பட்டு ஒரு தீர்மானம் எடுத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயங்காலத்திலே கூடி அங்க ராத்திரி முழுவதும் ஜெபித்து காலை 8 மணி வரைக்கும் அந்த ஜெபம் நடக்கிற அங்க ஜெபத்தை ஏறெடுக்க ஆரம்பித்தார்கள் தொடர்ச்சியாக. Do you know that they are the young people, thousands of young people, and brought their parents to the prayer meeting, and the parents get saved in their own young people's prayer meeting. பாருங்க, இந்த வாலிபர்கள் மூலமாக நடத்தப்படுகிறதான அந்த ராத்திரி ஜெபத்தின் மூலமாக அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களையும் அழைத்து வந்தார்கள். அநேக ஆயிரம் வாலிபர்கள் இப்படி செய்ததின் வாயிலாக ரட்சிக்கப்படாத பெற்றோர்கள் அங்கு வந்து ரட்சிக்கப்பட்டார்கள். Like in South Korea, there's a prayer mountains. In Africa, there has prayer mountain as well. பாருங்க, சவுத் கொரியாவில் அந்த ஜெபமலை என்ற ஒரு ஜெபமலை இருக்கிறது. அதே வேளையில் ஆப்பிரிக்காவில் கூட ஒரு ஜெபமலையாக அங்கு இருக்கிறது. And this prayer mountains is called Seguku Kampala, Uganda's national prayer mountain. பாருங்க, இந்த ஜெபமலையானது சிகுக்கு கம்பாலா உகாண்டா ஜெபமலை என்று அழைக்கப்படுகிறதாக அந்த தேசத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. It's run by Dr. John Mulindi. டாக்டர் ஜான் முலுண்டி என்பவரால் இந்த ஜெபமலையானது நடத்தப்படுகிறது. And everything starts from these very small places. பாருங்க, இந்த ஒவ்வொரு காரியமும் அங்கு இந்த சிறு இடத்திலிருந்து தான் இந்த ஜெபங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. In the night time was so cool, they just light up fire, they just surround this place and people and pray and they started this more than 20 over years non-stop prayer. பாருங்க, கடந்த 20 வருடங்களாக விடாப்பிடியாக ஒரு நாளும் விடாமல் தொடர்ச்சியாக அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இரவு வேளையில கூடி அங்கு அக்கினியை மூட்டி அந்த வெளிச்சத்தில் வந்து இப்படியாக எல்லாரும் அங்கு கூடி ஜெபிக்கிறார்கள் 20 வருடங்களாக தொடர்ச்சியாக. You know, different places has different mosquito. Like in my place, a lot of Aedes that brings dengue. பாருங்க, வித்தியாசமான இடத்துல வாழுகிற ஜனங்கள் மத்தியிலே வித்தியாசமான கொசு கூட்டுக்கள் உண்டு. நாங்கள் வாழ்கிற இடத்துல இருக்கிறதான அந்த அடிஸ் என்று சொல்லப்படுகிறதான அந்த கொசுக்கள் மூலமாக இந்த டெங்கு ஜுரமானது பரவுகிறதா இருக்கிறது. அது கடிக்கும் போது But Africa has a different mosquito which carries the yellow fever. It's worse than dengue.
பாருங்க, இந்த டெங்கு ஜுரத்தை காட்டிலும் மிகவும் தாக்கத்தையும் விஷத்தன்மையும் இருக்கக்கூடியதான இன்னொரு வியாதி என்னவென்றால் அந்த மஞ்சள் நிற ஜுரத்தை உண்டாக்கக்கூடிய கொசுக்கள் ஆப்பிரிக்கா தேசத்தில் அதிகமாய் காணப்படுகிறது. To pray in the night or in the jungle is like inviting yellow fever. பாருங்க, அவர்கள் ராத்திரியிலோ இப்படி காட்டுப்பகுதியிலே போய் ஜெபிக்கும்போது அது எதை கொண்டு வருகிறது என்றால், இந்த கொசுக்கள் அவர்களை கடிப்பதன் மூலமாக இந்த மஞ்சள் காய்ச்சலினாலே அவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். But they pay the price. ஆனாலும் கூட ஜெபத்திற்காக கிரயத்தை செலுத்தி ஜெபிக்கிற மக்களை அவர்கள் காணப்படுகிறார்கள். This is another side of the mountains. When people at night they used to walk around until they leave a track of their walking prayer. பாருங்க, இது அந்த ஜெபமலையினுடைய ஒரு பகுதியா இருக்கிறது. இப்படியாக அவர்கள் நடந்து 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 ஜெபித்ததின் மூலம் அங்கு அந்த புற்கள்லாம் மறைந்து போய் அங்கு நடக்கிற பாதை போல சுற்றுவட்டத்தை போல அவர்களுடைய நடந்து நடந்து இப்படியாக அந்த சுற்றுவட்டம் மாறிவிட்டது. அதை அவர்கள் ஜெபத்தின் மூலமாக உருவாக்கி இருக்கிறார்கள், நடந்து நடந்து ஜெபித்ததின் வாயிலாக. The whole night the intercessors walk on the same route, pray in the spirit, pray for the nations until the grass was wear off, until this track has been formed. பாருங்க, ராத்திரி வேளையில ஜெப வீரர்கள் தேசத்தின் எழுப்புதலுக்காக மற்ற காரியங்களுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நடந்து நடந்து அங்க இருக்கிற அந்த புல்லெல்லாம் மறைந்து போய் அது ஒரு நடைபாதையாகவே மாறிவிடுகிற அளவுக்கு அந்த அளவுக்கு நடந்து நடந்து ஜெபித்திருக்கிறார்கள். They have a word say, every tree listens to prayers. பாருங்க, அவர்களுக்குள்ளாக ஒரு வழக்க சொல்லு உண்டு. அது என்னவென்றால் ஒவ்வொரு மரமும் ஜெபத்தை கேட்கிறதா இருக்கிறது. They say the whole mountain is a praying. அப்படி என்றால் முழு மலையும் எங்களோடு கூட சேர்ந்து அந்த முழு மலையும் ஜெபிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். Is it true? Every tree listens to prayer? ஒவ்வொரு மரமும் ஜெபத்தை கேட்கிறது உண்மையான காரியமா இருக்கிறதா? You look carefully. பாருங்க, இங்க நன்றாக கூர்ந்து கவனித்து பாருங்கள். And you realize actually yes, someone was kneeling down in the bushes, all the bush, and start to pray intense. பாருங்க, அங்கு நன்றாக பார்க்கும்போது அந்த புதர் பகுதியில் யாரோ உள்ளே இருந்து அங்க மறைந்து விடாப்படியாக தொடர்ந்து ஜெபிக்கிறதை நம்மால் அங்க பார்க்க முடிகிறது. The whole mountain has many spots, many places. People are running into the bushes and start to pray. பாருங்க, அந்த மலைகளில் அநேக பகுதிகளில் இப்படியாக அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து புதர்களிலும் நடைபாதைகளிலும் இப்படியாக அவர்கள் ஜெபிக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். I want to end with a simple formula of African's prayer. பாருங்க, இங்க ஆப்பிரிக்கா தேசத்துல ஜெபிக்கிறதான அந்த எளிமையான அந்த சூத்திரத்தை இப்போது அந்த வகையறையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். No matter your prayer meeting is 1 hour or 2 hours or 6 hours, in Africa basically they are doing only 3 things. பாருங்க, 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 6 மணி நேரமோ அவர்கள் எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் இந்த ஜெப குறிப்புகள் அந்த ஜெபத்தில் அடங்கி இருக்கும். The first one, they do repentance. முதலாவது காரியம், அவர்கள் மனம் திரும்புதலுக்கான ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். Nothing works when we are not aligned with God. பாருங்க, தேவனோடு கூட நாம் இணைந்திராவிட்டால் எந்த காரியத்தையும் நம்மாலே சாதிக்க முடியாது, நடைபெற முடியாது. You see, God don't hear the prayer of sinners. Pardon, Pastor? God don't hear the prayer of the sinners. பாருங்க, பாவிகளுடைய ஜெபத்தை ஒருபோதும் தேவன் கேட்பதில்லை. No, it doesn't mean that God don't want to hear a sinner's prayer. I'm not saying that. அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், பாவிகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார் என்ற அந்த அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை. I just use one word to tell you. The Lord say, if you don't forgive others, and God is not going to forgive you. அதாவது என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நீங்கள் மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் தேவன் உங்களை மன்னிக்க முடியாது. Another one is, we have so many sacrifice. One of sacrifice we call it the sacrifice of trespassers offering.
பாருங்க பலவிதமான இந்த காணிக்கைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அதில் இன்னொன்று பார்க்கும்போது இந்த பாவ நிவர்த்தி செய்கிறதான அந்த காரியத்தினான காணிக்கை பார்க்கிறோம். Compared with the sin offering, trespassers offering is like I make a payment or I repay what I have done I have did wrong. பாவத்திற்காக செலுத்தப்படுகிற காணிக்கைக்கும் இந்த பாவ நிவர்த்தி காணிக்கைக்கும் என்ன அர்த்தம் என்றால், நான் செய்த காரியத்திற்காக நான் மனம் திரும்பி அதற்காக இந்த பலியை நான் செலுத்துகிறேன், இந்த காணிக்கை செலுத்துகிறேன், அந்த நோக்கத்தோடு செலுத்தப்படுகிறது தான் பாவ நிவர்த்தி காணிக்கை பலியாக காணப்படுகிறது. And we like to use a simple prayer for forgiveness. Say, Lord, forgive my sin. ஆண்டவர் நாம மன்னிப்பதற்காக எளிமையான இப்படியான ஒரு ஜெபத்தை செய்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். But our hearts never change. ஆனாலும் நம்முடைய இருதயத்தில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. And we don't cut ties with all the wrongdoing. ஆனால் நாம் செய்து வந்து கொண்டு வருகிறதான எல்லா தவறுகளிலிருந்து ஒருபோதும் நாம் அதை விட்டு விட்டு வெளியே வருவது கிடையாது. You see, if our members don't go for repentance, don't go deep into repentance, then we are not totally free from sin. பாருங்க, நம்முடைய விசுவாசிகள் அந்த ஆழமான மனம் திரும்புதலுக்குள்ளாக செல்லாவிட்டால் நாமும் கூட முழுமையாக அந்த அதிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட முடியாது. For us to come to prayer, the only way is align with God. There's only way to align with God, that is repentance. பாருங்க, தேவனோடு கூட நாம் ஒன்றிணைந்து இணையப்பட வேண்டுமானால் அது மனம் திரும்புதலில் மாத்திரமே சாத்தியம். ஆகவே நாம் ஜெபிக்கும் போது இந்த மனம் திரும்புதல் காணப்பட வேண்டும். முதலாவதாக that deep repentance is the fundamental of African prayer. They will repent for their sin, they repent of all their wrongdoing. பாருங்க, தங்களுடைய பாவத்திற்காகவும் தாங்கள் செய்த எல்லா கெட்ட காரியங்களுக்காகவும் கெட்ட நடவடிக்கைகளுக்காகவும் அந்த ஆப்பிரிக்க தேசத்தின் ஜெப வீரர்கள் முதலாவதாக மனம் திரும்பி ஆழமான மனம் திரும்புதலுக்கான ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். You see, after China, after Korea, now this fire torch has came to Africa. One of the very powerful reason is they don't simply pray. Before they start to pray for what they want, they must repent. They will repent. பாருங்க, சீனாவில் இருந்த அந்த அக்கினி பிழம்பு சவுத் கொரியாவை கடந்து வந்தது. சவுத் கொரியாவில் இருந்த அந்த தேவனுடைய அக்கினியானது இப்போது ஆப்பிரிக்கா தேசத்தில் வந்திருக்கிறது. அவர்கள் எந்த ஒரு காரியத்திற்காக ஜெபிப்பதற்கு முன்பாக மிகவும் ஆழமான இந்த மனம் திரும்புதலுக்கான காரியத்திற்காக முதலாவது ஜெபிப்பார்கள். தங்களுடைய பாவங்கள் கெட்ட காரியங்களை விட்டு விலகி மனம் திரும்புவார்கள் முதலாவதாக. You see, Uganda once upon a time has came to a very distressed situations where mostly their citizens was contacted with HIV, means AIDS. பாருங்க, இந்த கடந்த காலத்தில் இந்த யுகாண்டாவினுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது அவர்கள் அதிக அளவில் இந்த எய்ட்ஸ் வியாதினாலே HIV வியாதினாலே பாதிக்கப்பட்டவர்களாய் அதிக மக்கள் தொகை இந்த வியாதியிலே பாதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். According to the World Health Organizations, within a certain period of years, the whole population of Uganda will be extinct, means everyone die of AIDS. பாருங்க, உலக சுகாதார கணக்கெடுப்பின்படி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே குறிப்பிட்ட வருடங்களுக்குள்ளாக பார்க்கும்போது உகாண்டா தேசத்தில் இருக்கிறதான எல்லா மக்கள் தொகை ஜனங்களும் இந்த எய்ட்ஸ் வியாதியினாலே முழுவதுமாக பாதிக்கப்பட்டு மரித்து போய்விடுவார்கள் என்று அந்த கணக்கெடுப்பில் சொன்னார்கள். As therefore their average age, the population average age is 20 something only. ஆகவே அவர்களுடைய மக்கள் தொகையின் அளவு என்னவென்றால் 20 வயதிற்கு மேலாக யாரும் வாழ்வதில்லை. அந்த 20 வயது தான் அந்த கடைசியான அவர்களுக்கு வருடமாய் காணப்பட்டது. Many older generation, they all die because of HIV. ஏனென்றால் அவர்களுடைய அந்த முதிய சந்ததியானவர்கள், முதியவர்கள், பெரியவர்கள், வயசானவர்கள் எல்லாரும் அந்த HIV வியாதியினால மரித்து போய்விட்டார்கள். And civil war happens in the nations, and witchcraft, all sort of things happens in their nations. அவர்களுடைய தேசத்தில் உள்நாட்டு கலவரங்களும் இந்த மாந்திரிக காரியங்களும் அதிக அளவில் அங்கு காணப்பட்டது. But today, ஆனால் இன்றைக்கோ
When they pray relentlessly, when they pray with all their hearts, you know what happens? God heal even the HIV. அவர்கள் விடாப்பிடியான இந்த ஜெபத்தை ஜெபித்ததின் வாயிலாக அங்க தேவன் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அங்க அந்த எய்ட்ஸ் வியாதி கூட அவர்கள் மத்தியில் இருந்து சுகமாக்கினார். And God give them a second chance. Their nations is alive again. அவர்களுக்கு தேவன் இன்னொரு தருணத்தை கொடுத்து தேவனோடு கூட இணைந்திருக்கும்படி ஒரு வாய்ப்பை தேவனுக்கு அவர் தந்தருளினார். And now they have become one of the very important technology hubs in this Africa, the continents of Africa. ஆப்பிரிக்கா கண்டத்திலே காணப்படுகிறதான எல்லா தேசங்கள் மத்தியிலும் இந்த உகாண்டா தேசமானது இந்த டெக்னாலஜியில் அதிக அளவு வளர்ச்சி அடைந்த ஒரு தேசமாய் காணப்படுகிறது. And second things for them in prayer is worship. அடுத்ததாக அவர்கள் ஜெபத்தில் காணப்படுகிறதான இன்னொரு காரியம் என்னவென்றால் ஆராதனை. They are not just simple sing a few songs then pass the time to chairman. No, they are not doing that. பாருங்க, ஏதோ ஒன்று ரெண்டு பாட்டை பாடி அடுத்த பகுதிக்கு அவர்கள் கடந்து போய் அப்படியாக அவர்கள் ஆராதிப்பதில்லை. But rather they've been praying, they've been worship and worship and worship. I was there, I witnessed the way they worship. They are not simply just end with a few songs. They will worship until they fully enter into the presence of God. பாருங்க, அவர்கள் ஏதோ ஒரு சில பாடல்களை பாடி அடுத்த பகுதி கடந்து போவதில்லை. நான் அங்கு சாட்சியாக என் கண்களுக்கு முன்பாக போய் இதை பார்த்திருக்கிறேன். அங்கு தேவனுடைய வல்லமை பர்சனம் தேவ ஆவின கடந்து வரைகிற வரைக்கும் அவர்கள் தொடர்ந்து ஆராதித்து கொண்டே இருப்பார்கள். And do you know that when we worship God, we are not just setting items like a presentation. We are worship God until He comes. பாருங்க, நாம ஆராதிப்பது ஏதோ ஒரு பிரசன்டேஷன், ஏதோ ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடிப்பது போல அல்ல. இந்த காரியத்துக்கு பிறகு அந்த காரியம் என்று அப்படியாக அல்ல. தேவ பிரசனம் நம்மை தொடுகிற வரைக்கும், தேவன் கடந்து வருகிற வரைக்கும் நம்முடைய ஆராதனை காணப்பட வேண்டும். If we don't work well on our repentance, if we don't really go through deep into our worship, the prayer will not have any breakthrough at all. பாருங்க, இந்த ஆழமான மனம் திரும்புதலும் ஆழமான ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து போகாவிட்டால் நம்முடைய ஜெபங்களில் எந்தவித விடுதலையும் எந்தவித மாற்றத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மால காணப்பட முடியாது. We don't get high just because we're shouting a good prayer. We need to go deep into repentance and also in worship. பாருங்க, ஏதோ ஒரு கூக்குரலிட்டு அதிகமா சத்தம் போட்டு ஏதோ ஒரு ஜெபித்து ஆராதிப்பது மாத்திரமல்ல, ஆழமான மனம் திரும்புதலுக்குள்ளாகவும் ஆழமான அந்த ஆராதனையின் அனுபவத்திற்குள்ளாகவும் நாம் கடந்து போக வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். Pastors, we have to ask a question. Are we satisfied by getting high, excited? Or we are satisfied when we go deep and we reach that position? பாஸ்டர்களை பார்த்து நமக்குள்ளே நாம் ஒரு கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏதோ உற்சாகம் அடைந்து களி பூட்டி ஏதோ களி கூர்ந்து விட்டேன் என்ற அந்த அனுபவத்திலே நம்முடைய ஆராதனைகளும் ஜெபங்களும் காணப்படுகிறதா, அல்லது ஆழமான ஆராதனைக்குள்ளாகவும் ஆழமான மனம் திரும்புதலுக்குள்ளாகவும் தேவனுடைய தொடுதலை உணர்வரையும் நம்முடைய ஆராதனைகள் காணப்படுகிறதா? Then one more thing, they are very consistent. In their prayer, they will always go for warfare. பாருங்க, அவர்கள் ஜெபத்தில் இந்த உறுதித்தன்மை வாய்ந்தவர்களாய் காணப்படுவார்கள். ஒரு யுத்த காலத்தில் நின்று எப்படி போராடி யுத்தம் செய்கிறார்களோ அப்படியே தான் அந்த யுத்த காலத்தின் போராட்ட ஜெபமாக அவர்களுடைய ஜெபம் காணப்படுகிறது, எதிரியை தாக்கும்படிக்காக. Africa is full with witchcraft. Africa full with this occultic practice. இந்த ஆப்பிரிக்கா தேசத்தில் முழுவதும் இந்த இப்படிப்பட்டதான மாந்திரீக காரியங்களும் பலவிதமான காரியங்களினால் ஈடுபட்ட ஒரு தேசமாக காணப்படுகிறது. When they get out from Christianity, they have to face and confront their former master.
பாருங்க, எப்போது அவர்கள் இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, அப்போது அந்த பழைய வாழ்க்கையில அவர்களை ஆதித்ததான அந்த காரியங்கள் அவர்களை தாக்க ஆரம்பிக்கிறது. The oppression in Africa was so real. ஆப்பிரிக்கா தேசத்திலே இப்படிப்பட்டதான இந்த அழுத்தத்திற்குள்ளாக கடந்து போவது ஒரு உண்மையான காரியமாய் காணப்படுகிறது. If is either you defeat them or they defeat you, that's all. பாருங்க, கிறிஸ்துக்குள்ளாக வந்த பிறகு ஒன்று நீங்கள் அதை தாக்கி அதை முறியடிக்க வேண்டும், இல்லை என்றால் அந்த பழைய காரியங்கள் வந்து அவர்களை தாக்கி அவர்களை முறியடித்து அழித்துவிடும். You see, they will have to pray through, war through every demons, every witchcraft, every oppressions, every these bondages, and then only then they'll see the breakthrough. பாருங்க, இப்படியாக கட்டுகள், மாந்திரீக காரியங்கள், பிசாசின் தாக்குதல், இப்படிப்பட்ட தாக்குதல் எல்லாம் அவர்கள் மேற்கொண்டு வந்தால்தான் அவர்கள் தொடர்ச்சியாக அங்கு நிலைத்திருக்க முடியும். Have you really walked through until you see a breakthrough in your life, in your church, in the members' life? Unless you are able to make warfare, and there will be no breakthrough. பாருங்க, உங்களுடைய சபையிலும், குடும்பத்திலும், ஊழியத்திலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான நாம் விடுதலை காண வேண்டுமானால் யுத்த கல ஜெபம் நம்ம இடத்திலே காணப்பட வேண்டும். இப்படியாக நாம் எதிரியை முறியடித்து ஜெபிக்கிற ஜெபத்தை ஏறெடுத்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்தில், சபையில் ஒரு பெரிய விடுதலை நம்மால காண முடியும். You see, sometimes we like to say this word, when we are in Christ, all things are new. We are become new creation. Yes, that is good word. பாருங்க, இப்படியாக நாம் அநேக நேரம் சொல்வது உண்டு, ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்று நாம் சொல்லுவோம். எல்லாம் புதிதாக விடுகிறது, அது நல்லதுதான். But in practice, we see bondages don't go off just because you say a sinner's prayer. பாருங்க, ஆனாலும் கூட ஒரு விடுதலையை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் சாதாரணமான ஒரு பாவிகள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம், ஆனாலும் கூட முழுமையான விடுதலை நம்மிலே காணப்படுவதில்லை. Breakthrough happens when true repentance. பாருங்க, விடுதலை முழுமையா எப்போது வரும் என்றால் ஆழமான அந்த மனம் திரும்புதலின் அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து போகும்போது மட்டுமே. And the true confrontations by holding the authority of Jesus Christ, that we were able to see breakthrough. பாருங்க, தேவனோடு கூட ஒருங்கிணைந்து நடக்கும்போது தான் முகமாய் நாம் நடந்து அந்த காரியங்களை மேற்கொள்ளும் போதுதான் கிறிஸ்துவனுடைய பலத்தினாலே நாம் அந்த ஜெயத்தை காண முடியும். If in the 40 days Jesus Christ in the wilderness fasting, and devil Satan himself dare to go and tempt Jesus Christ, what even more for every one of us? பாருங்க, 40 நாள் இயேசு கிறிஸ்துவானவர் வனாந்தரத்திலே உபவாசத்தை ஜெபித்து கொண்டிருக்கும் போது, ஜெபித்த பிறகு பிசாசு வந்து அவரை சோதித்தான் என்று சொல்ல போனால், நீங்களும் நானும் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும்? இயேசுவே பிசாசு உபவாசத்தில் இருக்கும்போது தாக்கினான், நம்மையும் கூட தாக்குதலுக்கு எதுவாக அவன் காத்து கொண்டிருக்கிறான். And now the fourth nation I want to mention is India. இந்த 4வது தேசமாக இந்திய தேசத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். You see, it is time for you to pray. பாருங்க, ஜெபிப்பதற்கு இதுவே உங்களுக்கு ஏற்ற சமயமாய் இப்போது காணப்படுகிறது. And you must understand, this is so important because your nations are moving from poverty into a modernized society. பாருங்கள், உங்களுடைய தேசத்தை நீங்கள் கவனிப்பீர்கள், ஆனால் உங்களுடைய தேசமானது அந்த ஏழ்மைத்தனத்திலிருந்து மாறி நவ நாகரிகமான முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. And your Christians population is moving from the older generations are moving to a newer generation. பாருங்க, பழைய சந்ததியிலிருந்து புதிய சந்ததிக்கு நேராக இந்த கிறிஸ்தவர்கள் இப்போது உங்கள் தேசத்தில் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள், வளர்ச்சி நிமித்தமாக. And you have more and more entertainment, more and more
technology that's coming from your nations. உங்களுடைய தேசத்தில் அதிகமான இந்த டெக்னாலஜியினுடைய வளர்ச்சிகள் அதிகமான அளவில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. Normal church prayer meeting is not going to save the nation. பாருங்க, இன்னும் சாதாரணமாக நடத்தி கொண்டிருக்கிறதான இந்த சபை ஆராதனை மூலமாக இந்த தேசம் இந்த ரட்சிப்புக்குள்ளாக வர முடியாது. If you are not able to mobilize prayer, national prayer, and you won't able to see the great revival is coming to India. தேச அளவில் நடத்தப்படுகிறதான அந்த ஜெபங்கள் தேச அளவில் நடத்தப்படாவிட்டால் அந்த எழுப்புதலை இந்திய தேசத்திலே நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. Mobilize nations, Christian population, like in China in 50 years ago or 70 years ago, when the morning 5 o'clock they start to pray. 50-70 வருடங்களுக்கு முன்பாக சீன தேசத்திலே அந்த காலை வேலை ஜெபம் 5 மணி ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டது. உங்கள் தேசத்திலும் இப்படியாக தேச அளவிலே நீங்கள் ஜெப கூட்டங்களை ஒருங்கிணைக்க வேண்டும். Like in South Korea, there are prayer mountains. Not only 5 o'clock, every hours there are people praying and praying and praying and praying. பாருங்க, தென் கொரியாவில் காலை 5 மணிக்கு மாத்திரம் ஜெபிக்கிறவர்கள் அல்ல, அனுதினமும் அல்லும் பகலும் தொடர்ச்சியாக அங்க ஜெபங்கள் அங்க ஜெபமலையில் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. Like in Africa, there have been repentance, worship, and warfare until they see the breakthrough. பாருங்க, ஆப்பிரிக்கா தேசத்தில் பார்க்கும்போது அங்கு ஆழமான மனம் திரும்புதல், ஆழமான ஆராதனைகள், தேவன் தொடுகிற வரைக்கும், தேவன் வருகிற வரைக்கும் அவர்களுடைய காரியங்கள் இப்படியாக காணப்படும் போது அந்த யுத்த காலத்தின் ஜெபத்தை அவர்கள் ஏறெடுக்கும் போது அங்கு விடுதலை அவர்களால் பார்க்க முடிகிறது. God is waiting for India to rise up for this very moment. இக்காலகட்டத்தில் இந்திய தேசமானது எழும்பி வர வேண்டும் என்று தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். Let us pray. இப்போது நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we come before you. பிதாவே, உம்முடைய சமூகத்தில் நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். Light up this fire of prayer for this very important season. ஆண்டவரே, இந்த விசேஷமான இந்த காலகட்டத்திலே அந்த அக்கினியை, ஜெப அக்கினியை எங்கள் மத்தியிலே நீர் ஊற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். Break down this religious prayer and move us into the spiritual prayer. ஆண்டவரே, மதவாதிகளை போல ஜெபிக்கிற மத சம்பந்தப்பட்ட காரியங்களாக எங்களுடைய ஜெப காரியங்கள் இல்லாமல் ஆண்டவரை எழுப்புதலை தரக்கூடிய ஆவிக்குரிய ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்கள். Let the wave of intercession, the wave of national prayer has moved in whole India. ஆண்டவரே, இந்திய தேசம் முழுவதும் இந்த ஆவிக்குரிய ஜெப அலைகள், தேச அளவிலே இந்த ஜெப அலைகள் கடந்து செல்வதாக. I pray that this persecution that happen in the nations, I pray will become a alarm, will be awake. It will awaken all the Christians before you. ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தின் காலகட்டத்தில் இவர்கள் உபத்திரவங்களுக்கு கூடாக கடந்து போனாலும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இது ஒரு அபாய வன்னி சங்கை போல காணப்பட்டு எல்லாரையும் நீர் எழுப்ப வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். I pray that we are totally aligned with you in repentance. We are totally victorious, Lord, in our warfare. ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்புதலின் ஆழமான மனம் திரும்புதலின் வாயிலாக மோட கூட இணைந்து இந்த யுத்த களத்தில் எதிரை முறியடித்து அதை மேற்கொள்ளுகிற ஜெபங்களை ஏறெடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. And we commit everything into your holy name. எல்லாவற்றையும் உம்முடைய பரிசுத்த நாமத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். In Jesus' name, Lord, we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Amen. Amen. ஆமென்.